ரோமர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிப்போம். ரோமர் 4:13. அதாவது இன்றைக்கு வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமுக்கு உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் கிடைத்தது. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண கிருபை அதுக்கெல்லாம் போகலன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது. என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் கிடைத்தது. எதற்காக அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் ஒரு காலத்தில் அவன் ஒருவனாக இருந்தான், தனித்து இருந்தான். ஹல்லேலூயா. அவனும் மனைவி மாத்திரம்தான். நீண்ட நெடுநாட்கள் அவர்கள் பிள்ளைக்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் முடியவில்லை, குழந்தை பிறக்கவில்லை. ஆனால் அவன் எந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரன் என்று சொன்னீங்கன்னா, உலகத்தை சுதந்தரிப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உலகமே உனக்கு சொந்தமாய் மாறும், அல்லது உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஜனங்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றினதாக இருக்கும். அதான் அந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்துக்கு அர்த்தம். அதுதான் உலகத்தை சுதந்திரிப்பதல்ல, உலகம் முழுக்க அவனுடைய ஜனங்கள் அவர்கள் இருப்பாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட உலகத்தை சுதந்திரித்தது போல தானே. அப்படி தானே இல்லையா? அப்படி தானே. உலகம் முழுக்க அவனுடைய ஜனங்கள் இருந்தா. இன்றைக்கு அது நடந்து விட்டது. அப்படி தானே. உலகம் முழுக்க ஆபிரகாமுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒன்று மாம்சத்துக்கு ஏதுவான, மாம்சத்திலேருந்து உருவான ஜனங்கள் ஒரு 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 பகுதியினர். ஆவியின்படி அவனுக்கு பிள்ளைகளானவர்கள் இன்னொரு பெரும் பகுதியினர். இது எல்லாமே நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ பார்த்தீங்களா? இதில் 2 சந்ததி சொல்லப்படுகிறது. என்னென்ன? ஒன்று நியாயப்பிரமாண வாக்கு மாம்சத்தின்படியான சந்ததி, இன்னொன்று விசுவாசத்தை சார்ந்த சந்ததி, ஆவிக்குரிய சந்ததி. 2 சந்ததி சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2 சந்ததி தான் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமிடத்தில் வந்த சந்ததி இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாமிடத்திலிருந்து தோன்றின சந்ததி ஒன்று இல்லை. இன்றைக்கு இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒன்று என்னது? இஸ்மவேல். அவங்கள இஸ்லாமியர்கள் என்று சொல்லலாம். ஒன்று. அதுக்கு முந்தினது ஃபஸ்ட்டு யூதர்கள். அது முதல்ல சொல்லுங்க. யூதர்கள் தான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச பிரகாரமாகவும் ஆபிரகாமிடத்திலிருந்து பிறந்ததில் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சந்ததி யூதர்கள். ஒன்று. அடுத்து இஸ்லாம். ஒருவேளை இஸ்மவேல் முதல்ல பிறந்த குழந்தையாக இருக்கலாம், ஆனால் தேவன் முதலாவது அங்கீகரித்த சந்ததி எதுன்னு கேட்டிங்கன்னா ஈசாக்கு தான். ஹல்லேலூயா. அவனை தான் உன் சந்ததி, உன் ஏகசுதன் அப்படிங்காரு. நீங்கள் 22ஆம் அதிகாரமா வாசிங்க. 22:1 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம். ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா? இதில் சொல்கிறார் பாருங்க. இந்த ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக மலைக்கு கூட்டு போகும் முன்பாக ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிற வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார், அப்போ இஸ்மவேல் இருக்கிறார். இஸ்மவேல் ஈசாக்கை விட கிட்டத்தட்ட 14 வயது மூத்தவர். யார்? இஸ்மவேல் ஈசாக்கை விட எத்தனை வயது? 14 வயது மூத்தவர் அவர் இருக்கிறார். இஸ்மவேல் இருக்கிறார்.
ஈசாக்கை பார்த்து ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் புத்திரன் ஏகசுதன். என்ன அர்த்தம்? ஒரே பையன் அர்த்தம். ஏகசுதன் என்ன அர்த்தம்? ஒரே மகன் அப்படின்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் முதலாவது அங்கீகரித்த ஒரு சந்ததி அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரு தான்? யூதர்கள் அல்லது ஈசாக்கு மூலமாக வழி வந்த அந்த சந்ததியினர். அவர்கள் தான் யூதர்கள் என்று சொல்லுகிறோம், எபிரேயர்கள் என்று சொல்லுகிறோம் நாம். அவர்கள் தான் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட சந்ததி. இப்போ முதல்ல யார்? யூதர்கள். அடுத்து யார்? இஸ்லாமியர்கள். அடுத்து கிறிஸ்தவர்கள். இதுக்கப்புறம் நிறைய சந்ததி இருந்தது, அதெல்லாம் அழிந்து விட்டது. அந்த சந்ததி இருந்த இடமே இப்போ என்ன இல்லை தெரியல. நீங்கள் ஆபிரகாமை குறித்து பின் வருகிற அதிகாரங்களையும் வாட்சி பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அல்லாமல், இஸ்மவேல் அல்லாமல் நிறையா பிள்ளைகளை கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க 25ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. வேகாம் பண்ணியிருந்தான். சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவாக். எத்தனை பேர்? இஸ்மவேல், ஈசாக் இல்லாமல் கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஆபிரகாமுக்கு பிறந்தாங்க? எத்தனை பேர்? 6 பேர். ஈசாக்கு இஸ்மவேல் இல்லாமல் 6 பேர் பிறந்தாங்க ஆபிரகாமுக்கு. அப்போ அவனுடைய சந்ததி. ஆனால் இப்போ இந்த சந்ததிலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் இந்த 3 சந்ததி இப்போ உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போ ஒரு இதை சொல்கிறாங்களே, என்னது, ஒரு குரூப்பு உலகத்தை ஆள்றாங்கன்னு ஒரு இது சொல்கிறாங்க, இலுமினாட்டி. இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. இப்போ இலுமினாட்டி அப்படின்னு ஒரு குரூப்பு, அவங்க தான் கொஞ்சம் பேர் தானா, அவங்க கையில் தான் உலகமே இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த இலுமினாட்டியை எங்கேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்கன்னா யூதர்கள் தான் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அதாவது அது இல்லாமையே நாம் சொல்லலாம். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி தான் உலகத்தை என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லது உலகத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. யாரெல்லாம்? ஒன்று கிறிஸ்தவங்க, அவங்க மெஜாரிட்டி, இருக்கிறதுல மெஜாரிட்டி. அடுத்து யார்? இஸ்லாமியர்கள், அவங்க அடுத்த மெஜாரிட்டி. அடுத்து யூதர்கள். யூதர்கள் கம்மியாக இருக்கலாம், ஆனால் மறைமுகமாக உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், போன வாரமாக அதுக்கு முந்தின வாரமாக சொன்னேன், அமெரிக்காவை யார் கையில் தான் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்? யூதர்கள் கையில் இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கு தான் எல்லா தேசமும் கும்பிடு போட்டுட்டு இருக்குது. இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரில, அது வேறு விஷயம். ஏன்னா இப்போவே இந்த போர் மூலமாக அமெரிக்காவுடைய ஒரு மதிப்பு குறைந்து விட்டது என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஈரான் போர் மூலமாக அமெரிக்கா தன்னுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ளலாம் என்று நினைத்ததான், ஆனால் அதனுடைய மதிப்பு என்ன ஆயிட்டான்? குறைந்து விட்டது என்று சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஈரான் அவ்வளோ லேசில் வேணாலும் என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அதனால் அமெரிக்காவோட மதிப்பே குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இனி வருகிற நாட்களில் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இதுவரை இப்போ வர அமெரிக்கா அது உலகத்தையே ஆள்வது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்கா யார் கையில் இருக்குதுன்னா யூதர்கள் கையில் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதா? அதான் யூதர்கள் கையில் அமெரிக்கா இருக்குது. அந்த அமெரிக்கா தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. உலகமே அது அமெரிக்காவுக்கு முன்பாக அது தலை வணங்குகிறது. நீங்கள் செய்திகள் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை குறித்த விவரங்கள் தெரியும். நான் சொல்கிறேன்னா, ஆபிரகாம், நீங்கள் இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், க்ளோரி டு ஜீசஸ், 51:2 வாசிங்க. நோக்கி பாருங்கள், போதும். அதில் சொல்றார் பாருங்க, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை என்ன செய்தனா? ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். ஏன் அப்படி சொல்றான்னா, அவன் சந்ததி வருவதற்கு வாய்ப்பில்லை, அவன் பெருக்கம் அடைவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன். நீங்கள்
முதல் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம்லாம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் கர்த்தர் அர்த்தம் வாசிங்க. 12:1 ஆதியாமம் ஆ ஆ புறப்பட்டு போ ஆ ஆ ஆ ஆ ஆ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அப்படின்னா அந்த அந்த எல்லாம்ங்கிற வார்த்தைக்குள்ள அடங்காத ஒன்றுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த எல்லாம் என்ற வார்த்தைக்குள்ள அடங்காது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே என்ன செய்கிறோம்? அதுக்குள்ள அடங்கிரும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். ஒருவேளை இதுவரை ஆண்டவர் அப்படி ஆபிரகாமுடைய அந்த சந்ததி பெருக்கம் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்குள்ள பெருகாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இனி வருகிற நாட்களில் அது பெருகும். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாருங்க, அவன் ஒருவனாக இருந்தான், பெருக்கமே இல்லை, பெருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவனை அழைத்தார். அல்லேலூயா. அழைத்தாரு, அவனை ஆசீர்வதித்தாரு. அவனை நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரமா? எபிரேயர் நிருபத்தில் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். என்ன சொல்றார்னா, நான் ஏற்கனவே இதை எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கிறேன். அவர் பேர்ல அது அடுத்த வசனமே வருது. தமது பேரிலே தானே ஆணையிடுகிறாராம். அவன் சொல்லுவோம்ல, பிள்ளை மேல சத்தியமா, எங்க வீட்டுக்காரர் மேல ஆணையா சொல்றோம்ல, அது மாதிரி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஒரு மனுஷனை நம்ப வைக்கும்படியாக, ஆபிரகாமை நம்ப வைக்கும்படியாக அவர் சொல்றாராம், நிச்சயமாக நான் உன்னை என் பேர்ல ஆணையிடுறேன்ப்பா அவர் சொல்றாரு. அப்ப அந்த நாட்கள் வழக்கம் அப்படி இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆசீர்வதிக்கவே பெருகவே அப்படின்னு சொல்லும்போது அது ஆணையிடுவது போல, சத்தியம் செய்வது போல ஒரு துணியா இருக்கலாம் அந்த நாட்களில். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு அப்படி செய்கிறார். உலகத்தை அதைத்தான் இந்த வசனம் சொல்லுங்க. ரோமர் 4:13 திரும்ப வாசிங்க. ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் 4:13 தானே வச்சிங்க. 16 இப்போ 16 வாசிங்க. 4:16 வாசிங்க. நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியம். விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் இதுதாங்க உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்கு தத்தம் ஒன்று. அடுத்து அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டும் உரியதல்ல. அவர் சொல்றாரு, விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய, விசுவாச மார்க்கத்தை சார்ந்தவர்களாகிய எல்லாருக்கும் உரியது. எது? பெருக்கம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா விதத்திலும், பொருளாதாரத்தில் பெருக்கம், ஆவிக்குரிய ரீதியில் பெருக்கம். இதை வாஞ்சிக்கணும். நாம எப்போவுமே நாம ஆசைப்படணும். ஆண்டவர் எதை சொன்னாலும், கர்த்தருடைய வார்த்தை எதை சொன்னாலும் எனக்கு அது வேணும்னு ஆசைப்பட்டாதான் வாங்கணும், வரும். நீ அவனுடைய மன விருப்பத்தின்படி அவனுக்கு தந்தருளி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம்
நிறைவேற்றுவாராக. அப்போ மன விருப்பம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம கேட்கணும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஒன்று விசுவாசிக்கணும், அடுத்து விரும்பணும். விரும்பணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விரும்பணும். சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து. விரும்பணும் சொல்லுங்க. விரும்பணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விரும்பணும். ஹல்லேலூயா. எதை இன்றைக்கு? எதை? பெருக்கத்தை. சொல்லுங்க, பெருக்கத்தை. பெருக்கத்தை விரும்புங்க, விசுவாசிங்க. உலகத்தை சுதந்திரிப்பான் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினாரு. அடுத்து 16 வசனம் சொல்கிறது, விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தமா. திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் புரியும்படியா திரும்ப வாசிங்க. 60 நிதானமா நீங்க எல்லாம் வாசிக்க வேண்டாம், கடைசி பகுதி மாத்திரம் வாசிங்க. அந்த விசுவாசத்தை சார்ந்தவர்களாக வரும் பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாம் வாசிக்கும்போது குழம்பும். நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய நல்ல கவனிங்க. நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் நிச்சயமா இருக்கும்படிக்கு. நிச்சயமா இருக்கும்படிக்கு. சொல்லுங்க, நிச்சயமாக. நிச்சயமாக. சொல்லுங்க, நிச்சயமாக. அந்த வாக்குத்தத்தம் எந்த வாக்குத்தத்தம்? எந்த வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பான். 13 வசனம் 4:13 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டும் சொந்தம் இல்லையா? பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தை அவனை போன்ற விசுவாசம். அவனை போன்ற விசுவாசம் என்னது? ஆபிரகாமை போன்ற விசுவாசம் என்ன தெரியுமா? இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசம். அதுவரை அவன் பார்க்காத ஒரு தெய்வம் அவர் வந்தவன அப்படி விசுவாசம். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான். இதற்கு முன்பாக நாம் வேற மார்க்கத்தில் இருந்தபோது இயேசு பற்றி தெரியல, ஒரு நாளில் தெரிந்து கொண்டோம். அப்படி அவர் பேரில் பற்றுதல் ஆனோம். ஆமென். இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம். இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம். ஒண்ணுமே அறியாதவர் அவர் வந்து அவனிடத்தில் இடைப்படும் பொழுது உடனடியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா பாருங்க. கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார். கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நான் அப்படிதான். ஆண்டவர் அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் ஒரு நாளில் இயேசு என்னை தேடி வந்தார். உடனே என்ன செய்தோம்? நம்ம இருதயத்தை அப்படியே அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தோம். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம். அப்படி ஒப்பு கொடுத்துட்டோம். போடுங்களா மாத்தி. ஸ்தோத்திரம். எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. எல்லோரும் எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. நாமமை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. நாமமை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின், இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம். அப்படிதான் ஆயிட்டோம். நாம அவரை பார்க்கல, அவர் கேள்விப்பட்டோம், அவ்வளவுதான். எத்தனை பேர் அவரை பார்த்தோம்? நம்ம பார்த்தது கிடையாது. யாரா பார்த்துருக்கோமா? இயேசு நேரடியாக வந்து சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவரை குறித்த வார்த்தை கேள்விப்பட்டோம், அப்படி விசுவாசம். நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறபடி, ஸ்தோத்திரம், ரோமர்
அவரை பார்க்காமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம். ரோமர் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம். Glory to Jesus. Hallelujah. அந்த வசனம் அப்படியாக வரும். அதாவது அவரை பார்க்காமல் இருந்தும் அவரிடத்தில் நாம் என்ன செய்தோமா? அன்பு. வாசிங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த வசனம் இல்லை. சொல்லுவார், பவுல் சொல்லுவாரு, நாம் அவரை காணாமல், நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். சாரி, 1 பேதுரு வாசிங்க. அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய இதாங்க ஆத்தும ரட்சிப்பு. என்ன தெரியுமா? அவரை பார்க்கவில்லை, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறோம். அப்படிதானே? எல்லாருமே அப்படிதான். அவரை பார்க்கல நம்ம, ஆனா அவரை தேடி ஓடி வாரோம், சபைக்கு ஓடி வாரோம், ஜப கூடுகைகளுக்கு ஓடி வாரோம், அவருக்காக கொடுக்கிறோம், நாம காணிக்கைகள் கொடுக்கிறோம், தசமபாகங்களை கொடுக்கிறோம். யாரை பார்த்து கொடுக்கிறோம்? அப்ப கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆபிரகாம் இப்படிதான் அவர் மேல விசுவாசம் வச்சான். ஒண்ணுமே தெரியாது, யாருன்னே தெரியாது. அவர் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்துல அங்க இருக்கிறான். கர்த்தர் திடீர்னு அவனை பார்த்து சொல்றாரு, நீ புறப்பட்டு போ அப்படிங்கிறாரு. உடனே தான் போகிற இடம் என்ன? நான் எங்க போறேன்ப்பா கேட்கல அவன். நீங்க எப்படி நடத்துவீங்க கேட்கல அவன். உடனே கிளம்புனா. பொண்டாட்டி பிள்ளை இல்லை, பிள்ளை போன்ற லோத்து கூட்டிக் கொண்டு எல்லாம் சட்டு போட்டு சாமான்லாம் தூக்கிட்டு போனானோ தூக்காம போனானோ தெரியல. அவன் தூக்கிட்டு போறான். எங்க போறோம் ஏது போறோம் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னாரு. அவர் மேல நம்பிக்கை வச்சா பார்த்தீங்களா? அதுதாங்க அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நாம வச்சிருக்கிறோம். அப்படிதானே இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? இயேசுவை பத்தி என்ன தெரியும்? நீங்க ஆண்டவருக்கு முழுசா ஒப்பு கொடுத்தீங்க. அவர் இருக்கிற சர்மாதேவிலேருந்து அவர் மேலே சகோதரர் ஜான் முருகன் வந்திருக்கிறார். அவங்க அவர் ஒய்ஃபுக்கு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி அந்த பிசாசு கட்டில் இருந்தாங்க. உடனே ஒரு பெரிய விடுதலை உண்டாச்சு. நாங்கள் சொன்னோம், ஏகப்பட்ட ஃபோட்டோ விக்கிரகங்கள் கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவரை நாங்கள் சொன்னோம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது கிடையாது, தூக்கி நீங்கள் போடுங்க. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? இதுவரை அப்படி யாருமே, அப்போ அதுக்கு முன்னாடி சரி அதுக்கப்புறமும் சரி, யாரும் இப்படி டக்குன்னு கீழ்ப்படிந்து கொடுத்ததே கிடையாது. உடனே என்ன செய்தார் தெரியுமா? அவர் எல்லா போட்டோயும் மூட்டை கட்டினாரு. இந்தாங்க நீங்களே கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. அப்படிதானே? அன்னைக்கேங்க அந்த பிசாசுக்காக ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை பெற்ற அன்னைக்கே எல்லாத்தையும் கட்டி எங்கள் கையில் கொடுத்தாரு. நாங்கள் வரும்போது சேர்மாதை பக்கத்தில் அந்த ஆற்றுல தூக்கி போட்டு வந்துட்டோம் நாங்கள். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அதாவது தம்முடைய நாமத்தின் மேல் கொண்ட அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவா? பைபிள் சொல்ல, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்துக்கா எப்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த கீழ்ப்படிதல் வேணுமே. எத்தனை பேர் இடத்துல கிரியை செய்கிறாரு, கீழ்ப்படிதல் இல்லையே. ஆனால் அப்படி கொடுக்குறாங்க. ஒரு சிலரை தேவன் அந்த அந்த அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து அதற்கு பலன் கொடுக்கிறவர். வாசிங்களா அந்த வசனத்தை வாசிங்களா? எபிரேயர் நிருபத்தில் 6:10 வாசிங்க. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர்
அல்ல. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. பாச்சோம்ல ரோமர்ல 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அந்த பகுதி மாத்திரம் வாசிக்கிறோம். விசுவாசத்தை சார்ந்த நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். நிப்பாட்டிங்க அந்த இடத்துல. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். அவன் எப்படிப்பட்ட விசுவாசம் வச்சான் தெரியுமா? யாருன்னு தெரியாமையே ஒப்பு கொடுத்தான். எங்க போறதுன்னு தெரியாமையே கர்த்தர் கிளம்புன்னு சொன்னாரு, கிளம்பி போனான். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, கர்த்தர் அவனை எப்படி வழி நடத்திருப்பாரு. போன்னு சொன்னா போனான், ஆனா கர்த்தர் தான் அவனை செட் ரைட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருந்திருப்பாரு. உண்மையா இல்லையா? நீங்க எபிரேயர் நிருபத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற 11ஆம் அதிகாரத்தில் அவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 8ஆம் வசனம் வாசிங்க. 11:8. அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் இப்படிதான் அறியாமல் புறப்பட்டு வந்துட்டோம். ஆனா கர்த்தருடைய நாமத்து மேல வச்சு விசுவாசத்தை வச்சு நாம வந்தபடினாலே, வந்து கொண்டிருக்கிறபடினாலே தேவன் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறாருங்க. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை நடத்துகிறார். நீங்க ஒருவேளை இப்ப பிரச்சனைக்குள்ள போய் கொண்டிருக்கலாம், போராட்டங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், தேவையான காரியங்கள் கிடைக்காம போயிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் நடந்தாலும் ஒரு தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. கைத்தட்டி ஆண்டவரை துதிங்க. எதற்கு நேராய் நடத்துகிறார் தெரியுமா? பெருக்கத்துக்கு நேராய். உலகத்தை சுதந்திரிப்பான் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு. அதன்படியே இன்னைக்கு உலகம் முழுக்க ஆபிரகாமுடைய சந்ததி ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தாராம். எப்படி அழைத்தாரு? ஒருவனாய் இருக்கையில் அவனை கர்த்தர் அழைத்தாரு. இன்னைக்கு உலகம் முழுக்க சந்ததியே இல்லாம இருந்த அவனை பெருக பண்ணி, பைபிள்ல அதே ரோமர்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனான. கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், அவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலவேளையில் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து அழைச்சார். உலகத்தை சுதந்திரிப்பான் என்று வாக்கு தத்துவம் ஆபிரகாம் மேல இருந்துச்சு. அடுத்து அதே வாக்கு தத்துவம் நம்ம மேல இருக்குது. நான் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 13ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. கிடைத்தது. நீங்க நியாயபரமான கிருபையெல்லாம் விட்டுருங்க. ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைத்தது? உலகத்தை சுதந்திரிப்பான். அடுத்து இப்போ 16 வாசிங்க. 16 நான் சொன்ன அந்த பகுதி மாத்திரம். நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய, நான் அதுக்காண்டி நான் துண்டு துண்டு பண்ணி வசனத்தை கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியும்படியா அர்த்தம் அதுதான். நீங்கள் மேலேருந்து வாட்சி பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாட்சி பாருங்க, அதனுடைய அர்த்தம் அதுதான். நான் துண்டு பண்ணி வசனத்தை கொடுக்குறனால ஏதோ மாற்றி கித்தி கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க. அது வசனம் சொல்ல வர்றதே அதுதான். உலகத்தை சுதந்திரிப்பான்ற வாக்கு தத்துவம் ஆபிரகாம் கிடைச்சது. அதே போல அவனுடைய அதே விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் அந்த விசுவாசம் உண்டு. வாசிங்க, இப்போ வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் எல்லா விசுவாசத்தை சார்ந்த எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமா இருக்கிறது. போதும், நீங்க அதுக்கு மேல வாசிக்க வேண்டாம். உலகத்தை சுதந்திரிப்பான், பெருக பண்ணுவேன், உலகம் முழுக்க அவன் சந்ததி போகும் என்று சொல்லி ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் சொன்னார். அதே வாக்கு தத்துவம் இன்றைக்கு அவனுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய அதே விசுவாசத்தின் அடிச்சுவடுகளில் நடக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமா இருக்கிறது. சொல்லுங்க, தலையில கை வச்சு. மத்தெல்லாம் அப்புறங்க, பணம், பொருள், சொத்து, சுகம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் அப்புறம். கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார், உலகத்தை சுதந்திரிப்பான். அல்லேலூயா.
ஞானம் இல்லாமல் உலகத்தை சுதந்திரிக்க முடியாது, பொருள் இல்லாமல் உலகத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படிதானே? தேவன் வாக்கு கொடுத்தார்னா அதற்குரிய எல்லாவற்றையும் அவரே கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு கம்பெனி எப்படி ஒரு மனுஷனை வேலைக்கு எடுத்துச்சுன்னா அந்த கம்பெனி அந்த வேலைக்குரிய எல்லாவற்றையும் அதே கொடுக்குது. என் மகள்லாம் வேலைக்கு சேர்ந்தான், அந்த பெரிய கம்பெனி ஒன்று, இன்டர்நேஷ்னல் கம்பெனி. வேலைக்கு சேரும்போது லேப்டாப், சரி லேப்டாப் தான் கொடுத்தாங்க. எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல, அவளுக்கு ஒரு சேரு, நல்ல சேர் வாங்குறதுக்கு ரூபா அனுப்பி விட்றாங்க, ஒரு டேபிள் வாங்குறதுக்கு ரூபா அனுப்பிச்சி விட்றாங்க. இது அந்த கம்பெனிலேருந்து. முதல்ல அவள் வேலைக்கு சேர்ந்தா பார்த்தீங்களா, அந்த கம்பெனிலேருந்து அவளுக்கு என்னென்ன தேவையோ அடிக்கடி ஏதாவது ஒன்று வரும், ஒரு ஃப்ளாஸ்க் வரும் அங்கேருந்து. இன்னும் என்னென்னமோ எனக்கு ஞாபகம் இல்லை, என்னென்னமோ கொடுத்தாங்க. எதுக்காகனா என் கம்பெனி ஸ்டாஃப் எனக்காக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறான், என் நாம திரும்ப அங்கே இருக்கிறான் என் கம்பெனி ஸ்டாஃபு. எனவே அவனுக்குரிய அல்லது அவளுக்குரிய எல்லாவற்றையும் நான் என்ன செய்யணும்? ஒரு நல்ல கம்பெனினா அதான் செய்யும். ஒருவேளை ஒரு சில கம்பெனிகள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா? கர்த்தர் நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியாங்க? நல்ல கம்பெனி. அவர் எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவே எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். சாதாரண தேவனை நாம் ஆராதிக்கல, ஒன்றுமே இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கல. அதனால கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ ஒண்ணுமில்லாம இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தாழ்மையான நிலைமையில் இருக்கலாம், சூழ்நிலை மோசமான சூழ்நிலையா இருக்கலாம். இனி நான் வளர்ந்துருவேனா, இனி நான் பெருகிடுவேனா என்ற கேள்விகள் உன் இருதயத்தில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் உலகத்தை சுதந்திரிப்பான் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தேன், நிறைவேற்றினேன். உனக்கும் அதே விசுவாசத்தை, ஆபிரகாம் விசுவாசத்தை சார்ந்த உனக்கும் நான் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். உன்னை பெருக பண்ணுவேன், உலகத்தை நீ சுதந்திரிப்பாய் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். அதே வாக்குத்தத்தின்படி நீயும் வளருவாய், பெருகுவாய், வளர்ந்து கொண்டே இருப்பாய். கரங்களை தட்டி அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, கர்த்தர் சொல்றார். அப்போ தேவனாலே கூடாத காரியம் அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? ஆண்டவர் அந்த 51 அதிகாரத்தில் ஏசாயால பார்த்தீங்கன்னா அதில் சொல்றாரு, ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, அடுத்த வசனம் வாசிங்க. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து வனாந்தரத்தை ஏதேனை போலவும் ஆக்குவார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு வனாந்தரம், இன்னைக்கு ஆள் அரவம் இல்லாத இடம். நீங்க பைபிளில் 60ஆம் அதிகாரத்தில் ஏசாயால நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஒரு வசனம், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தாய். எத்தனை வசனம் சொல்லி வாசி? 15. நீ நெகிழப்பட்டதும், ஏசாயா 60:15 வாசி எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தாய். ஆனாலும், பாருங்க இந்த வசனம் தான், இந்த வார்த்தை முக்கியம். ஆனாலும் சொல்லுங்க, முந்தி நிலைமை நீ நெகிழப்பட்டது, கைவிடப்பட்டது. நெகிழப்பட்டது என்ன தெரியுமா? பாதி கை விடுறது. கை நெகிழ்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? சுத்தமாக விடுறது இல்லை, அப்படி வலிக்கிட்டே போகும்ல. கை யாரா பிடிச்சிருந்தாங்கன்னு, இந்த எண்ணெய் கையை பிடிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யாது, அப்படி வலிக்கிட்டே போகும். அப்படி ஒரு நிலைமை, விட்டும் விடாமலும். அடுத்து சொல்றாரு, நெகிழப்பட்டதும் அடுத்து கைவிடப்பட்டது. கையை விட்டுட்டாங்க ஒன்று. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒருவரும் அந்த பக்கமே போயிடாத. துஷ்டவன், அவன் மோசமானவன், அவன் மோசமானவன், அந்த பக்கமே போயிடாத, கடந்து நடவாதது. இதெல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டது தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனம் இது. ஒரு காலத்தில், ஒரு காலகட்டத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்து பக்கத்திலே யாரும் போக முடியாத அளவுக்கு ஆயிட்டு. நான் சொல்லியிருக்கேன்ல, சுற்றி இருந்த எதிரிகள்லாம் என்ன செய்யிட்டாங்க, அது ஒரு விளைச்சல் விளைய முடியாத ஒரு நிலமாக அதை மாற்றி விட்டாங்க. அந்த நிலத்தை கெடுத்து போட்டாங்க.
அந்த நிலம் கெட்டு போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு நிலத்தை என்ன செய்தாங்க, கெடுத்து போட்டாங்க. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் அந்த பக்கமே போகாம. கடந்து நடவாதுன்னா புரியுதா உங்களுக்கு? அந்த பக்கமே யாரும் என்ன செய்ய முடியாது. பார்ப்பாங்களா, இப்படி இப்படி போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி துஷ்டன் பக்கத்தில் வாரான் அப்படின்னா, எதிரில் வாரான் அப்படின்னா டபக்குன்னு ரூட்டை மாற்றி போவாங்க. ஏன் இவன் கண்ணில் பட்டாலே இன்னைக்கு நாளை விளங்காது, விலகி போவாங்க. அதை போன்ற ஒரு நிலைமையில கூட நீங்க இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்றார், கர்த்தர் சொல்றாரு, அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நீங்க திரும்ப அந்த வசனத்துக்கு வாங்க, 51:3 வாங்க. இல்ல இதுல ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். பாழா போயிட்டு சொல்லுங்க, என்னாச்சு? அதன் பாழான ஸ்தலங்களை தேர்தலடை செய்வார். அடுத்து அதன் வனாந்திரம் ஏதேனை போலவும் அவந்தின் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல. அல்லேலூயா. என்னது? ஏதேன் தோட்டத்தை போல அவர் மாற்றுவார். நாட்கள் வருகிறதுங்க, உங்களை தேவன் பெருக செய்யும் பொழுது தேவன் இதையெல்லாம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இதையெல்லாம் செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம அற்பமா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நாம அற்பமா இருக்கலாம், அற்பமா தெரியலாம், அநேகர் அற்பமா நம்ம பார்க்கலாம். எல்லா அற்புதங்களும் இந்த அற்பமான நிலைமையிலிருந்து வந்ததுதான். அல்லேலூயா. அற்பமா இன்றைக்கு பார்க்கலாம் உங்களை. என்ன இவன்ட்ட என்ன இருக்குது, இவள்கிட்ட என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை, மதிக்கிற அளவுக்கு இவ எங்க இருக்கிறா என்று சொல்லி மதிப்பில்லாம போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதன் பாழான ஸ்தலங்களை தேர்தலடை செய்வார். அதை ஏதேனை போல மாற்றுவார், கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். தேவனாலே கூடாது ஒன்றுமில்லை. இது அற்பமான காரியம் ஆண்டவருக்கு. நீங்க பைபிள்ல அதே 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நம்ம சபைக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்க. இது ரொம்ப நாள் என்கிட்ட பேசின வாக்குத்தத்தம். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் நம்ம சபைக்கு செய்வார். சபைக்கு செய்வார் என்று சொல்லும்போது உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் இப்படிதான் இருந்துச்சு. சின்னவனா, சிறியவனா, உதவாதவனா, ஒன்றுக்கு உதவாதவன் என்பது போல காணப்பட்டது. ஆனால் தேவன் பாருங்க, அவனுடைய அற்பமான அந்த வாழ்க்கையை அற்புதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய சஞ்சலங்களை மாற்றி தேவன் நம்மை பெருக பண்ண போகிறார். 3 காரியம். 1, தேவனாலே கூடாது ஒன்றுமில்லை. அடுத்து, இந்த சின்ன காரியம் சொல்லி நினைக்கிறத தேவன் பெருசாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஆபிரகாம் ஒருவனாக இருந்தார், அவனை கடைசியில் இன்றைக்கு உலகத்தை ஆளும்படியாக வச்சிருக்கிறார். உலகம் முழுக்க அவன் சந்ததி பெருகி இருக்கும்படியாக தேவன் செய்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய இந்த ஆரம்பம் அது அற்பமாக இருக்கலாம். இனி வருகிற நாட்களில் உங்களை முழுக்க என்ன செய்ய, உலகம் முழுக்க பரவும்படியாக கர்த்தரால் செய்ய முடியுமா, முடியாதா? முடியும். எத்தனை பேரை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒண்ணுமே இல்லாத ஆட்களை. நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு விஞ்ஞானி, ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா நியூட்டனா சரியா ஞாபகம் இல்லை, அவர் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் அவருடைய டீச்சர் என்ன பண்ணாராம், லேடியா ஜென்னான்னு தெரில, அவங்க ஒரு நோட்டு எழுதி, ஒரு பேப்பரில் ஒரு இதை எழுதி அவர்கிட்ட கொடுத்து, உங்கள் அம்மாட்ட கொடு என்று சொல்லி கொடுத்தாங்களாம். அவர் கொண்டு போய் கொடுத்தாரு. கொடுத்து அந்த அம்மா சொன்னாங்களாம், ஏப்பா நீ ரொம்ப நல்லா படிக்கிற, அதனால் நீ இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேண்டாம், வீட்டிலேருந்தே நீ படிச்சுக்கலான்னு சொல்லி உங்கள் வாத்தியார் எழுதி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவன்கிட்ட. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகல.
அவர் வீட்டிலே இருந்து படித்தார். பின்னாட்கள் அது எந்த விஞ்ஞானி ஞாபகம் இருக்கா? சயின்டிஸ்ட்டு தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் கொடுத்து வீட்டில் உட்காந்துட்டார். வீட்டில் உட்காந்து படிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டார். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவர் அவங்க அம்மாவுடைய பைபிளோ டைரியோ எதை எடுத்து பார்த்துட்ருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க டீச்சர் ஒரு நாளில் எழுதி கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த நோட், அது அந்த பேப்பர் கைக்கு வந்துச்சான். பார்த்து அதில் எழுதிருச்சான், உங்கள் பையன் படிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை, அவன் மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்கிறான், புத்தியே வளரலை, அவனை எங்களால் படிப்பு சொல்லி கொடுக்க முடியாது, நீங்கள் வீட்டிலே வச்சுக்கங்கன்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சிருந்தாராம். அந்த பேப்பரில் அப்படி எழுதிருந்துச்சான். அதைத்தான் அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், அவர் சொல்லி கொடுக்குற அளவுக்கு உனக்கு மூளை அதை விட உனக்கு ஜாஸ்தியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாங்க. சொல்லி பாருங்கள் எப்படி ஆயிட்டு பாருங்கள். இப்போ அந்த அம்மா சொல்லி கொடுத்து அவன் ஒழுங்கான பையன்தான், அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஆனால் அந்த அம்மா சொல்லி கொடுத்து அவரை பெரிய ஆளாக மாற்றிட்டாங்க. அதே போல் அருமையானவர்களே, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் அற்புதமாய் மாற்ற நம்முடைய தேவனுக்கு வல்லமை உண்டு. கரங்களை தட்டி எனவே தேவன் உங்களை நிச்சயமா பெருக பண்ணுவார். எல்லா விதத்திலும் உங்க ஞானத்தை பெருக பண்ணுவார். ஞானம்லாம் இப்ப இருக்கிறது போல நாளைக்கு இருக்கும்னு நினைக்காதீங்க. என்னுடைய என் கூட படித்த ஒரு சிலர் பாருங்க, மண்டா இருப்பான். நான் அவனை பார்த்தே நானும் மண்டா இருப்பேன். ஆனால் 10th வந்துச்சு பாருங்க, நான் அதே மாதிரி மண்டா இருந்தேன். அவன்லாம் கடன்னு படித்து +2 நல்ல மார்க் வாங்கி 10th நல்ல மார்க் வாங்கி ஃபஸ்ட்டு குரூப் போனான். நான் வொகேஷனல் குரூப் போயிட்டேன். அவன் ஃபஸ்ட் குரூப் போனான். அடுத்து ஃபஸ்ட்டு குரூப்லேயும் நல்ல மார்க் வாங்கி இன்ஜினியரிங். இப்போல்லாம் இன்ஜினியரிங் மாதிரி இல்லை, அப்போ உள்ள இன்ஜினியரிங். அப்போல்லாம் இன்ஜினியரிங் அவ்வளோ தூரத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது அவ்வளோ லேஸில். இன்ஜினியரிங் போனான். இன்றைக்கி அவன் அங்கங்கே வேலை பார்க்குறான், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறான். நம்மளும் ஒரு பெரிய பதவியில் தான் இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனாலும் அவனால் முடிக்க முடியாது. ஒரு கட்டம் வந்த பொழுது அவனே, நான் இதில் கடவுள் இடைப்பட்டான்னு சொல்ல, அவனே முயற்சி செய்து காரியங்களை செய்தான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமை போல நாளைக்கு இல்லைங்க. அது உங்கள் ஞானமாக இருக்கலாம், உங்கள் வசதியாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுடைய திறமையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையாக இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இல்லை. அல்லேலூயா. தேவன் கையில் எடுப்பார் என்றால் அற்பமான ஆரம்பம் அது அற்புதமான நடப்பாய் மாறிவிடும். அல்லேலூயா. அற்பமான ஆரம்பமா இப்ப இருக்கும். எனவே எதையுமே இப்ப முடிவு பண்ணாதீங்க, தேவன் கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரத்தில் வந்த எதுவும் அற்புதமா மாறிடுங்க. உங்க பிள்ளைங்க படிக்கல, ஞானம் இல்லை நினைக்கிறீங்களா, ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சில பேர் மண்டா இருக்கிற பிள்ளை மாத்திரம் எதுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைலாம் உலகத்துக்கு, மண்டா இருக்கிறது ஊழியத்துக்கு. ஆனால் அந்த மண்டா இருக்கிறது நல்லா டேலண்டாக இருக்கிறத விட பின்னாடி பெருசாக வந்துடும். ஏன்னா அவன் எதில் இருக்கிறான், அவன் ஊழியத்தில் இருக்கிறான், கர்த்தர் கரத்தில் இருக்கிறான். கர்த்தர் கரம் ஒரு மனுஷன் கூட இருக்கும்போது, அல்லது ஒரு மனுஷன் கர்த்தர் கரத்தில் இருக்கும்போது அவன் அற்புதமாய் மாறிவிடுவான். உங்கள் பிள்ளைகள்லாம் கர்த்தர் கரத்தில் டேலண்டாக இருக்கிற பிள்ளையோ ஒன்றும் இல்லாத பிள்ளையோ கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. நலிந்து போயிருக்கிற உங்கள் தொழில்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. புத்தியிலாக இருக்கிற உங்கள் மனைவி உங்கள் கணவனை எங்கே கொண்டு வந்துருங்க, கர்த்தர் கரத்தில் கொண்டு வந்துருங்க. ஞானமுள்ளவர்களாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. எதுக்கு தேவையோ அதுக்கு ஞானம் வந்துருங்க. அப்படி இருக்காங்க சில பேர். எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு டைம் பார்க்க தெரியாது, வேற என்னது ரொம்ப கம்மி தான். ஆனால் பைசா விஷயத்தில் பயங்கர கெட்டியாக இருப்பாங்க, பயங்கர கெட்டி. ஒரு நாள் நான் சம்பளத்தில் 500 ரூபா குறைச்சி கொடுத்தேன். எப்போவுமே சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் தந்தா நான் இன்னி ஐயா பார்க்க போகிறேன், வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிம்பாங்க. ஒரு நாள் சம்பளத்தில் 500 ரூபா குறைச்சி கொடுத்தேன். டக்குன்னு எண்ணி 500 ரூபா கம்மியாக இருக்குது,
அப்படின்ட்டாங்க. நான் ஒரு காரியத்துக்காக குறைச்சி கொடுத்தேன், 500 ரூபா கம்மியாக இருக்குது. இதை போல் நம்மளும் அப்படி தான், இன்றைக்கி நானும் கூட அப்படி தான் சொல்லணும். நிறைய காரியங்களில் ஞானம் கிடையாது, ஆனால் எதுக்கு எனக்கு ஞானம் கொடுக்கணுமோ அதுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதுக்கு ஞானம் தேவை என்று அவருக்கு தெரியும். எந்த இதில் எப்படி உங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எந்த தொழிலில் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எவ்வளவு பணத்தை உங்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஐயோ குறைவா இருக்கே, இருக்கிறதுல சந்தோஷம் பண்ணுங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவர் உன் கையில் கொடுத்தார், நீ கர்த்தரை நம்பி இருக்கிற. ஆபிரகாம் விசுவாசத்தை போன்ற விசுவாசம் உன்னுடைய விசுவாசம் சொல்லிட்டேன். எப்படி விசுவாசம்? ஆபிரகாம் விசுவாசம் என்ன விசுவாசம்? யாருன்னே தெரியாம நம்பினான், எங்க போறதுன்னே தெரியாம அவர் வார்த்தையை நம்பி போனான். இதுதான் ஆபிரகாம் விசுவாசம். இப்படி போயிட்டே இருங்க, கர்த்தர் வழி நடத்துகிறபடி நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிளை வாசிங்க. அடுத்து உலகத்துக்கு வந்துருங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம். அல்லேலூயா. வாழ்க்கையில் எப்பவுமே கடந்த காலத்தில் தேவன் உங்களை நடத்தினதை நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது என்னது? கடந்த காலத்தில் தேவன் உங்களை எப்படி நடத்தினார், நிகழ்காலத்தில் அதை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. நீங்க ஆண்டவரை நம்பி வந்து வீணா போனீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர் இடத்துல கேட்டார், நான் உங்களை வெறுமையா அனுப்பினேனே, ஒண்ணுமில்லாம அனுப்பினேனே, உங்களுக்கு ஏதாகிலும் குறைவா இருந்ததா அப்படின்னு கேட்டாரு. சீஷர்லாம் என்ன சொன்னாங்க? இல்லை அப்படின்னாங்க. குறைவாகவே அவர் வெறுங்கையா தான் அனுப்பினாரு, ஆனால் அவருடைய கண்கள் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுங்க. சாலமோனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லும்போது கர்த்தர் விதமாக சொன்னாரு, இரவும் பகலும் என்னுடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. சாலமோன் ஆலயத்தை குறித்து கர்த்தர் சொன்னாரு, இரவும் பகலும் என் கண்கள் அதன் மேல். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆலயத்தை. அதே போல இந்த கால வேளையில உங்களுக்கு சொல்றாரு, என்னுடைய கண்கள் இரவும் பகலும் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லி இருக்கிற உலகத்தை சுதந்திரிப்பான் என்று ஆபிரகாமுக்கு சொன்னேன், நடப்பித்தேன். அதே போல உங்களுக்கு இப்ப சொல்லுகிற, ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுகிற, நீங்கள் உலகத்தை சுதந்திரிப்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருகுவீர்கள். அதான் திரும்ப திரும்ப சொன்னேன். என்னது? உலகத்தை சுதந்திரிப்பான் என்ன அர்த்தம் சொன்னேன்? ஆபிரகாம் பெருகுவான். அதைத்தான் அவர் ஷார்ட்டா சொன்னார். கர்த்தர் உலகத்தை சுதந்திரிப்பான். அதே போல இந்த காலவேளையில் உங்களுக்கு சொல்றாரு, ஆபிரகாமை போன்ற விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நீங்கள் பெருகுவீர்கள், சகல விதத்திலும் பெருகுவீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க பிள்ளைகள் பெருகுவார்கள், உங்களுக்கு உண்டான எல்லாம் பெருகும். ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்கள், வீடு, பணம், ஆஸ்தி, ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளர் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவனாலே கூடாது ஒன்றுமே இல்லைங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், அதை நமக்கும் இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் பெருக்கம் அடைவீர்கள்.
நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல எனக்கும் உங்களுக்கும் தான் அந்த காலவேளையில வாக்கு பண்ணுகிறார். விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய நம் எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமானது. சொல்லுங்க, விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய. சத்தமா சொல்லலாம், ஆபிரகாமின் விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் இந்த பெருக்கம் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமானது. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாளில் சொன்னீங்க உலகத்தை சுதந்திரிப்பான் என்று சொல்லி, அதாவது அவன் பெருகுவான் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி அதன்படி அவனை பெருக பண்ணீங்க. அதை போலவே எங்களுக்கு இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமின் விசுவாசத்தை சார்ந்தவர்களாக எங்களுக்கு அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாய் பலிக்கக்கூடியதாக இருக்கிற நாங்கள் நம்புகிறோம். இந்த வாக்கு தத்துவம் எங்கள் எல்லார் மேலும் பலிக்கிறது. எல்லா தலையில கை சொல்லுங்க, இந்த வாக்கு தத்துவம், இந்த பெருக்கத்தின் வாக்கு தத்துவம் எங்கள் எல்லார் மேலும் பலிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தொடர்ந்து ஆவியானவர் எங்களுடைய பிள்ளைகள் நடத்துங்க. தொடர்ந்து இருக்கிற காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாலவரம் மறவாதே. ஆமென்.